ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கன்னு சொன்னால் வெப் டெவலப்மெண்ட்டோட இந்த ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்காக வேண்டி தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் வரலை, கோடிங்னா என்னன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. இந்த வீடியோவில் நம்ம அந்த எல்லா கோர்ஸையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கன்கிராட்ஸ். ஏன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் எல்லாரும் தன்னுடைய டைமை கொண்டு போய் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டில் கொடுத்து வேஸ்ட் பண்ணும்போது, நீங்கள் ஒரு எஜுகேட்டிவ் கண்டென்ட்டில் உங்கள் டைமை கொடுத்து ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஹெட்ஸ் ஆஃப். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் முக்கியமாக என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மெர்ன் ஸ்டாக்கை கவர் பண்ண போகிறோம். அந்த மாங்கோ டிபி, எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ், ரியாக்ட், நோட் ஜேஎஸ் இதை கவர் பண்ணி அந்த ஸ்டாக்கை தான் நம்ம இங்கே கவர் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு பைத்தான் டெவலப்பராகவோ ஜாவா டெவலப்பராகவோ நீங்கள் ஆகலாம். ஆனால் அதை கற்றுக்கிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிறதுக்கு ஒரு பெரிய டைம் எடுக்கும், ரொம்ப பெரிய டைம் எடுக்கும். ஸோ இந்த மெர்ன் ஸ்டாக்ன்றது ஒரு ஷார்ட் பீரியடில் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக நீங்கள் ஆகிடலாம். ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கை நம்ம கவர் பண்ண போகிறோம். ஏன்னு சொன்னால் பொதுவாக இன்றைக்கி ஸ்டார்ட் அப்ஸில் என்ன செய்கிறாங்க சொன்னால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரில் மெர்ன் ஸ்டாக் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க ஒரு ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியரை தனியாக எடுத்து அவங்களுக்கு தனியாக சம்பளம் கொடுத்து, ஒரு பேக் அண்ட் இன்ஜினியரை தனியாக எடுத்து அவங்களுக்கு தனியாக சம்பளம் கொடுத்து அவங்களால முடியாது. ஸோ அதனால் பொதுவாக ஸ்டார்ட் அப்ஸில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை கேட்குறாங்க. அப்போ அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பிங்கை நம்ம ஒரு ஷார்ட் பீரியடில் கற்றுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மெர்ன் ஸ்டாக் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக்கை நம்ம கற்றுப்போம். ஸோ அதனால் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நம்மளுடைய சேனலில் நம்ம ஒரு சேனலில் போடக்கூடிய இந்த கோர்ஸை நீங்கள் படிச்சிங்கனாலே ஒரு ஜீரோலேருந்து ஒரு ப்ரோ லெவல் கோடராக நீங்கள் ஆயிடலாம். நீங்கள் இதுக்காக வேண்டி ஒரு பெய்ட் கோர்ஸ் எடுத்து அதில் காசு செலவு பண்ணி அதை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த கோர்ஸில் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் எல்லா விஷயங்களையும் டெப்த்தாக போய் சொல்லிக் கொடுக்க போகிறோம். எதுவும் மேலோட்டமாக இருக்காது, எல்லாமே இன்டெப்த் கோர்ஸாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் படிச்சிங்கனாலே நீங்கள் இதில் மாஸ்டர் பண்ணிடலாம். பொதுவாக இது ஒரு ஹை பேயிங் ஸ்கில். இது நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு டயர் 1 அந்த லெவலில் நீங்கள் போய் ஒரு ஜாப் எடுக்கும்போது மினிமம் 10 LPA டு மேக்ஸிமம் 50 LPA வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பொட்டென்ஷியல் இருக்க ஒரு ஸ்கில்லு தான் இது. யாருக்கு சொல்கிறேன்னு சொன்னால் சீனியர் டெவலப்பருக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக போகிறீங்கன்னு சொன்னால் 3 to 4 LPA தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், மாஸ்டர் பண்ணிவிடுங்க. மாஸ்டர் பண்ணி நீங்கள் அதில் வந்து ஒரு சீனியர் டெவலப்பராக ஆகிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் மேக்ஸிமம் 50 LPA வரைக்கும் ஏர்ன் பண்ணுற பொட்டென்ஷியல் இருக்க ஸ்கில்லு தான் இது. ஸோ அதனால் எந்த ஒரு ஸ்கில் எடுத்திங்கனாலும் நீங்கள் அதுக்குள்ளே போய் டெப்த்தாக போய் அதை கற்றுக்கிட்டு அதில் மாஸ்டர் பண்ண பாருங்கள். அதே போல் இந்த ஸ்கில்லையும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் மாஸ்டர் பண்ணுங்கள். ஸோ அதனால் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே என்ன செய்யுங்கன்னு சொன்னால் சைட் பை சைடு என் கூட கோட் பண்ணுங்கள். லேப்டாப் எடுத்து சைட் பை சைடு உட்காந்து என்னென்ன கோர்ஸை படிக்கிறீங்களோ அது ஒவ்வொரு கோர்ஸையும் உட்காந்து கோட் பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கோடிங்குன்ற அந்த விஷயமே வரும். நீங்கள் வெறும் வீடியோஸ் பார்க்குறதுனால ஒரு காலம் நீங்கள் ப்ரோக்ராமராக ஆகவே முடியாது. ஸோ அதனால் வீடியோஸ் பார்க்குறத மட்டும் நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ அதனால் சைட் பை சைடு உட்காந்து கோட் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் டுட்டோரியல் ஹெல்லில் போய் மாட்டிப்பீங்க. டே அண்ட் நைட் உட்காருங்க. டே அண்ட் நைட் உட்காந்து உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்லாம் போய் வேஸ்ட் பண்ணாமல் உட்காந்து கன்சிஸ்டன்ஸாக என்ன செய்யுங்கன்னு சொன்னால் படிங்க. இதுன்னு சொன்னால் பொதுவாக கோடிங்க்கு கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு நாள் 2 நாள் விட்டீங்கன்னா கூட அதை போய் பிடிச்சி மறுபடியும் கூட்டு வரத்துக்குள்ளே ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் கன்சிஸ்டன்ஸாக இருங்க. கொஞ்சம் பொதுவாக போர் அடிக்க தான் செய்யும். பொதுவாக உங்களுக்கு பேஷனான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து செஞ்சால் கூட ஆரம்பத்தில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக செய்வீங்க. ஆனால் போக போக அந்த விஷயம் கூட போர் அடிக்க தான் செய்யும். பொதுவான விஷயம், அது ஒரு சாதாரணமான விஷயம் தான், பொதுவான விஷயந்தான். போர் அடிக்க தான் செய்யும். அதுவும் நீங்கள் கோடிங் கற்றுக்கணும்னு சொன்னால் ஐயோ பயங்கரமாக போர் அடிக்க தான் செய்யும். உட்காந்து கற்றுக்கும் போது தூக்கம் தான் வரும். அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் உட்காந்து நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ அதனால் போர் அடிக்குது அப்படின்லாம் சொல்லி பார்க்காதீங்க. கன்சிஸ்டன்ஸாக உட்காந்து கற்றுக்குங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளோட வீடியோவில் நம்ம என்னென்ன சில வீடியோவுக்கு தேவையான என்னென்ன லிங்க்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்ஸை பார்த்துக்குங்க. அதே போல் வீடியோவில் நம்ம கோட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கோடிங்க்கு தேவையான சோர்ஸ் கோடு இருக்குது. அது கிட்டப்பில் போய் எடுக்கிற மாதிரி இருக்குது அந்த சோர்ஸ் கோடு. அதுக்கான லிங்க்கையும் கொடுக்குறேன். பொதுவாக சோர்ஸ் கோடு எதுக்குன்னு சொன்னால் உங்களுடைய கோடையும் அந்த கோடையும் கம்பேரிஷன் பண்ணி பார்க்குறதுக்காக வேண்டிதான் இருக்கும். சோர்ஸ் கோடை எடுத்து நீங்கள் அது உங்களுடைய இதில் போட்டு நீங்கள் கோட் பண்ணுறதை நான் எப்போவுமே அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ அதனால் சோர்ஸ் கோடை அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் உட்காந்து நீங்களே கோட் பண்ணுங்கள். அந்த கோடிங் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். அது ஈஸியாக உங்களுக்கு அந்த மசில் மெமரி அப்போ தான் அந்த மசில் மெமரி உருவாகும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் கையால் கோட் பண்ணுங்கள். சோர்ஸ் கோடை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க.
ஸோ அதை போல் நான் இது போல் கொலன்னு பேசுறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுப்பா, நான் ஸ்ட்ரைட்டாக பாடத்துக்குள்ளே போகணும்னு சொன்னால் கீழே டைம் லைனில் சாப்டர்ஸ் கொடுத்துருப்பேன். சாப்டர் லெவலில் டைம் லைன் இருக்கும். அந்த டைம் லைனை கிளிக் பண்ணி எந்த சாப்டர் வேணுமோ நீங்கள் அதை போய் படிச்சுக்கலாம். அதே போல் இதுக்கு சர்டிஃபிகேட்ஸும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதுக்கான விஷயமும் என்னன்னு சொல்லி நாம் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் நான் ஏதாவது சொல்லிக் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் லைவ்லேயே நான் வரேன். லைவில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் புரியலையோ அதை கேட்கலாம், நான் அதுக்கான பதில் சொல்கிறேன். அதுலேயும் சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவைன்னு சொன்னால் அதுக்கான என்ன ஏற்பாடோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதே போல் கோர்ஸ் வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் இங்கே ஒரு ஷார்ட் கோர்ஸையோ இல்லை ஒரு கிராஷ் கோர்ஸையோ நீங்கள் எடுத்து படித்து நம்ம போயிடலான்னு சொல்லி அது ஒரு காலம் முடியாது. பொதுவாக நீங்கள் எந்த கோர்ஸுனாலும் ஒரு லாங் கோர்ஸு சூஸ் பண்ணி அதில் படிச்சிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கோர்ஸ் கொஞ்சம் லாங்காக இருக்குன்னு சொல்லி பார்க்காதீங்க. டைம் கொடுத்து நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு லெவலில் HTML பார்க்க போகிறோம். அடுத்தது CSS, அடுத்தது JavaScript போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் HTML பார்க்க போகிறோம். HTMLனா என்ன, HTML உடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, HTML எப்படி யூஸ் ஆகுது, இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். அதே போல் இந்த இந்த HTML கன்செப்ஷனுக்காக வேண்டி ஈஸி கன்செப்ஷனுக்காக வேண்டி என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால் 5 லெவல்ஸ் ஆக்கியிருக்கோம். 6 லெவல்ஸ் இருக்குது. 5 லெவல்ஸ் ஒன்று, சிக்ஸ்த்து வந்து என்னன்னு சொன்னால் ஒரு போனஸ் லெவல் ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப எஃபோர்ட் எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் செய்யக்கூடிய சப்ஸ்கிரைப்ஸ் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதே போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ்ன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே போல் ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா பாடத்துக்குள்ளே போயிடலாம். இந்த என்னுடைய நோட்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த நோட்ஸ் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் இன்டர்வியூ போகும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முதல்ல உங்களுக்கு ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு ஆன்சர் சொன்னீங்கன்னு சொன்னால் தான் அதுக்கு அடுத்த லெவல் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கொடுத்து செய்ய சொல்லி அதுக்கு அடுத்தது தான் உங்களுக்கு வேலைக்கு எடுக்கணுமா இல்லையான்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு எதுக்கு என்ன யூஸ் ஆகும்னு சொன்னால் முதல்ல இந்த நோட்ஸ் தான் யூஸ் ஆகும். அதனால் நான் நோட்ஸோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் சோர்ஸ் கோடு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? அந்த நோட்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம HTML படிக்க போகிறோம் இல்லையா? இந்த HTML கோர்ஸஸோட லெவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நான் மொத்தம் 6 லெவல்ஸ் இருக்குது. அதில் 5 லெவல்ஸ் வந்து HTML பற்றி இருக்கும். லாஸ்ட் ஒரு போனஸ் லெவல் எதை பற்றின்னு சொன்னால் GitHub பற்றி. GitHubன்னு சொன்னால் நம்மளுடைய கோடு வந்து நம்மளுடைய கோடு வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் அது என்னன்னு சொல்லி நம்ம கடைசியில் படிக்கலாம். GitHubன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, நம்ம சோர்ஸ் கோடு கொடுக்குறோம் இல்லையா? அந்த சோர்ஸ் கோடை நீங்கள் எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு பேசிக்கான விஷயம் GitHub பற்றி தெரியணும். ஸோ அதனால தான் அதையும் நம்ம HTML படிச்சிடலாம். ஸோ இந்த லெவல் 0வில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் லெவல் 0 நான் 2 செக்ஷன் ஆக்கியிருக்கேன். முதல் செக்ஷனில் ஐடிஇ ஒரு கோட் எடிட்டர் இதை பற்றி பார்ப்போம். 2வது செக்ஷனில் வெப்சைட்டுடைய காம்போனன்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அதை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஐடினா நீங்கள் முன்னாடி ஏதாவது இது போல் கோடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொன்னால் தெரியும் உங்களுக்கு, இதுதான் ஐடிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடினா நம்ம கோட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஐடின்னு சொல்லுவோம். ஸோ ஐடினா என்ன சார், வாட் இஸ் ஐடிஇ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் ஐடிஇ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ரெண்டாவது என்ன சொன்னால் சாஃப்ட்வேர் சூட் தட் கன்சாலிடேட்ஸ் பேசிக் டூல்ஸ் ரெக்வயர்டு ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். நாம் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோம். அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் வேணும் இல்லையா? அந்த என்விரான்மெண்ட்டுக்கு பேர் தான் என்னன்னு சொன்னால் ஐடின்னு சொல்லுவோம். அந்த என்விரான்மெண்ட்டை இந்த ஐடி நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் உருவாக்கி கொடுக்குது. இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இன்டகிரேட்டட் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒருங்கிணைந்த மல்டிபிள் விஷயங்கள் இருக்கும். அந்த எல்லா விஷயங்களும் ஒரே இடத்துல ஒருங்கிணைஞ்சு நமக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த ஐடி நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா? அதே போல் இது வந்து இந்த ஐடியும் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னால் கோடிங்க்கு. நம்ம கோட் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ப்ராப்ளம்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, அதே போல் நம்மளோட கோடிங்கை டெஸ்டிங் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த ஐடி யூஸ் ஆகும். அதே போல் டிசைன் டு இம்ப்ரூவ் டெவலப்பர் எஃபிஷியன்சி. டெவலப்பரோடைய எஃபிஷியன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. நெக்ஸ்ட், நீட் ஆஃப் ஐடிஇ. ஐடிஇ வந்து நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
ஸ்ட்ரீம்லைன்ஸ் டெவலப்மெண்ட். நம்மளோட டெவலப்மெண்ட் வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆக்கி குடுக்குது. இப்படி இல்ல நீங்க ஒவ்வொரு விஷயம் எடுத்து செய்யறதுக்காக தனித்தனி ஆப் போணும். தனித்தனி இடத்துக்கு போய் அந்த ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு இல்ல. எல்லாமே ஒரே ஒரே இடத்துல செஞ்சிடலாம். அதான் ஸ்ட்ரீம்லைன்ஸ் டெவலப்மெண்ட். நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டிய வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா இன்கிரீஸ் பண்ணி குடுக்குது. அதேபோல ரொம்ப காம்ப்ளக்ஸான டாஸ்க்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா ரொம்ப ஈஸியாக்கி குடுக்குது. அதேபோல நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ் வந்து ரொம்ப யூனிஃபைடு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரி, அதேபோல ஐடியோட ஃபீச்சர்ஸ். இந்த ஐடியோடைய ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, கோட வந்து ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிரும். ஆட்டோ கம்ப்ளீட்னா உங்களுக்கு தெரியும்ல, இப்ப நான் இங்க போய் ஏதாவது கோட் பண்ண போறேன். உதாரணத்துக்கு ஒரு ஃபிட் கேப்ஷன் அப்படின்னு சொல்லி எழுத போறேன். அப்படின்னா நீங்க எல்லா கோடையும் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஃபிட் கேப்ஷன் எழுத போறேன் எஃப்ஐஜி அப்படின்னு எழுதுனாலே உங்களுக்கு எஃப்ல என்னென்ன லெட்டர்லாம் இருக்கோ அது எல்லாமே காட்டிடும். அதுல ஃபிட் கேப்ஷன் இருக்கும். நம்ம அப்படியே கிளிக் பண்ணி அந்த கோட என்ன செய்யும்னு சொன்னா ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வசதி அது. ஏன்னா உட்காந்து எல்லாமே நம்ம எழுதிக்கிட்டு இருக்க முடியாது. எல்லாமே ஞாபகம் வச்சிருக்க முடியாது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த ஐடியில இந்த ஆட்டோ கம்ப்ளீட்ன்றது. அதே போல சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னு சொன்னா நம்ம எது எது எழுதுறோம்னு சொல்லி நமக்கே தெரியாம போயிடும். அப்ப என்ன செய்யும்னு சொன்னா இந்த சின்டாக்ஸ் வந்து கலர மாத்தி மாத்தி ஹைலைட் பண்ணி காட்டும். அதுல எலமெண்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சிலது இருக்கும். அந்த எலமெண்ட்ஸ், ஆட்ரிபியூட்ஸ்க்கு இதெல்லாம் எது எதுன்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சு காட்டுது. பாருங்க. மஞ்ச கலர்ல ஒண்ணு இருக்கு, ப்ளூ கலர்ல ஒண்ணு இருக்கு, கிரீன் கலர்ல ஒண்ணு இருக்கு. அந்தந்த சின்டாக்ஸ ஹைலைட் பண்ணி அது கலர் மூலமா ஹைலைட் பண்ணி காட்டுது. ஓகேங்களா? அதேபோல வெர்ஷன் கண்ட்ரோல், எரர் செக்கிங். நம்ம கோட் பண்ணும்போது நெறைய எரர்ஸ் வரும். அந்த எரர செக் பண்றதுக்கு இந்த ஐடி யூஸ் ஆகும். அதேபோல வெர்ஷன் கண்ட்ரோல்ன்றது அதான் GitHubன்னு சொன்னேன் இல்லையா முதல்ல? அந்த வெர்ஷன் கண்ட்ரோல பத்தி நம்ம லாஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். சரி, ஓகே. நம்ம இப்ப வந்து HTML கோட் பண்ண போறோம். அந்த ஐடி அந்த ஐடியில போய் நம்ம என்ன செய்ய போறோம்னா கோட் பண்ண போறோம். எந்த ஐடி நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது இந்த 4 ஐடி இருக்கு. ஓகேங்களா? இந்த சப்ளைம் டெக்ஸ்ட்ன்றது ஒரு பாப்புலரான ஐடி. இது ஆட்டம்ன்றது ஒரு பாப்புலரான ஐடி. அதேபோல விஎஸ் கோட் தான் இருக்கு. என்னன்னு சொன்னா, இது வந்து மைக்ரோசாஃப்ட்டோட ஐடி. இது ஒரு ஃப்ரீ ஐடி. இதுதான் என்ன செய்றாங்கன்னு சொன்னா 90% டெவலப்பர்ஸ் யூஸ் பண்றது இந்த ஐடி தான். இது ஒரு ரொம்ப ஒரு ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு எல்லாமே. உள்ள நெறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஸோ, அதனால இது ஒரு பெஸ்ட் ஐடி. இதுல தான் நம்ம என்ன செய்ய போறோம்ன்னு சொன்னா, நம்ம HTML இப்ப படிக்க போறோம். அதேபோல 4த் வந்து இப்போ ரீசென்ட்டா வந்தது GitHub கோட் ஸ்பேஸஸ். அதாவது உங்களோட ஐடி வந்து உங்க சிஸ்டம்ல இருக்க தேவையில்ல. அது டைரக்ட்டா என்ன செய்யும்ன்னு சொன்னா, அது அது சர்வர்லயே போயிடலாம். நீங்க சர்வர்லயே வேலை செஞ்சுக்கலாம். சர்வர் ப்ரௌசர் எல்லாம் உங்க அந்த சர்வர்லயே கிடைச்சிடும். அங்கேயே நீங்க உங்களுடைய கோட் எல்லாம் நீங்க ஸ்டோர் பண்ணி, அங்கேயே நீங்க இன்டராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ, அத பத்தியும் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ, இதோட இன்ஸ்டாலேஷன் அண்ட் செட்டப்ப பத்தி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ப்ரௌசர்ல போயிடுங்க. ப்ரௌசர்ல போயிட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னா, VS கோட் VS கோடுன்னு டைப் அடிச்சீங்கனாலே இது வந்துரும். பாருங்க, விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு இருக்கா? அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு, இது இருக்கு பாருங்க code.visualstudio.com. இத கிளிக் பண்ணி உள்ள போங்க. உள்ள போனீங்கன்னு சொன்னா, இத டவுன்லோடுன்னு காட்டுதா? இத குடுத்தீங்கனாலும் டவுன்லோட் ஆயிடும். இந்த டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்கு. ஆ இன்னும் நீங்க வேற லினக்ஸ் யூஸ் பண்றீங்க, இல்ல மேக் யூஸ் பண்றீங்கன்னா, அதுக்கு தனியா வெப்சைட் இருக்கும். அதுல போய் டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணீங்கன்னு சொன்னா, அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ, வாங்க பார்ப்போம். நான் அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட டவுன்லோட் பண்ணோம் இல்லையா? இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, VS கோடோட எக்ஸ்டென்ஷன்ஸ பார்க்க போறோம். எக்ஸ்டென்ஷன்ஸ்னா என்னன்னு சொன்னா, எப்படி நம்ம ஃபோன்ல வந்து Play Store இருக்கா? அந்த Play Storeல நமக்கு என்ன ஆப்ஸ் தேவையோ, அத மட்டும் நம்ம என்ன செய்றோம்னு சொன்னா, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். அதே போல தான், இப்படி முடியாது என்னன்னு சொன்னா, எல்லா ஆப்ஸும் நம்ம ஃபோன்ல டவுன்லோட் பண்ணா மெமரி பத்தவே பத்தாது. அதே போல தான் VS கோட் இந்த ஐடியில என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, ஏகப்பட்ட எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. அது தனித்தனி ரெக்வயர்மென்ட்க்கு தனித்தனி ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். என்னென்ன ரெக்வயர்மென்ட்க்கோ அதுக்கேத்த மாரி எக்ஸ்டென்ஷன்ஸ நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். அதேபோல நம்ம இப்போ வெப் டெவலப்மென்ட் பண்றோம். இப்போ HTML நம்ம படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அதுல முக்கியமானது என்னன்னு சொன்னா, முதல்ல லைவ் சர்வர், 2வது ப்ரெட்டியர். வாங்க இத எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துடலாம். VS கோட டவுன்லோட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, உள்ள போனீங்கன்னு சொன்னா, இங்க கீழ நான் கொஞ்சம் ஜூம் பண்றேன். இங்க வந்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கா? எக்ஸ்டென்ஷன் காட்டுதா? இத கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி, இங்க செர்ச்ல போய் என்ன செய்யணும்னு சொன்னா, லைவ் சர்வர் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கனாலே வந்துரும். முதல்லயே வந்துரும். இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கு தெரியுங்களா?
இதை கிளிக் பண்ணுங்க. இந்த ரித்விக் டே அவரோட லைவ் சர்வர் இதுதான் அதிகமான டவுன்லோட்ஸ் ஆயிருக்கு. அதை இன்னும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால அன்இன்ஸ்டால் காட்டுது. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த லைவ் சர்வருடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கோட் பண்றோம் இல்லையா? அந்த கோட் பண்றத நம்ம நம்மளோட இந்த லைவ் சர்வர் என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்மளுடைய சிஸ்டம்லயே ஒரு லோக்கலா ஒரு சர்வரை உண்டாக்கிடும். நம்ம சிஸ்டம்லயே லோக்கலா சர்வரை உண்டாக்கி, நம்ம என்ன கோட் பண்றோமோ, அது என்ன பில்ட் ஆகுதுன்றது அப்படியே நம்ம சைட் பை சைடு பார்த்துக்கலாம். அந்த வேலையை என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த லைவ் சர்வர் நமக்கு உண்டாக்கி விடுது. அடுத்தது என்ன சொல்லி பார்த்தோம்? 2வது என்ன பார்த்தோம்? Prettier பார்த்தோம் இல்லையா? Prettier அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னு சொன்னா, ஸ்பெல்லிங் ஏதோ தப்பா குடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். Prettier அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லயே இருக்கா? இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க இந்த prettier.io இது என்னன்னு செஞ்சீங்கன்னு சொன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த prettier-ஓட வேலை என்னன்னு சொன்னா, இது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னா, நம்மளோட கோட வந்து நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா? சின்டாக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காட்டும் கலர வச்சு அப்படின்னு சொல்லி. நம்மளோட கோட்ல வந்து எது டேக், எது எலிமெண்ட், எது ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி தனித்தனியா அது கலரிஃபை பண்ணி காட்டி ஒரு prettierன்னு பேர் இருக்கா? pretty ஆக்கி காட்டும். அதே போல எங்கெங்க ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கோட அழகாக்கி காட்டுறது தான் இதோட வேலை. 2 எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்த்தோம். எனக்கு சில சில இன்னும் 2 எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. அதையும் பார்த்துருவோம். கோட் ரன்னர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இதெல்லாம் அவசியம் இல்ல. இருந்தாலும் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இந்த கோட் ரன்னர் இருக்கா, டாட் ரன்னர் இருக்கா, இதையும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னா, நம்ம எழுதுற கோட வந்து ரன் பண்ணி பார்க்கறதுக்கு. இதை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இது மாரி ப்ளே பட்டன் மாரி காட்டும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நம்ம கோட வந்து ரன் பண்ணி பார்க்கறதுக்கு தான். ஓகேங்களா? அடுத்தது என்னன்னு சொன்னா, இன்னொரு எக்ஸ்டென்ஷன் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. விஎஸ் கோடு ஐகான்ஸ் இருக்கா? விஎஸ் கோட் ஹைஃபன் ஐகான்ஸ் இதையும் டவுன்லோட் பண்ணிங்க. இது எதுக்குன்னு சொன்னா, இது வந்து ஒண்ணும் இல்ல. நம்மளுடைய சைட்ல வந்து என்ன செய்வோம்னு சொன்னா, HTML ஃபைல், CSS ஃபைல், JavaScript ஃபைல் அப்படின்னு எழுதுவோம். அது சும்மா ஃபைல்ன்னு சொல்லி பிளெயினா இல்லாம, அது தனித்தனியா ஒரு லோகோ மாரி, ஒரு கலர் மாரி காட்டும். அது சும்மா கலர் காட்டுறதுக்காக தான். ஆனா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். அதுக்காக இந்த எக்ஸ்டென்ஷனையும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ, இப்போ என்னன்னு சொன்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிஞ்சது. லெவல் 0ல ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, செகண்ட் செக்ஷன்ல வெப்சைட்டோட காம்போனன்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஒன்றும் இல்லை, நம்ம வெப் டெவலப்மெண்ட்னா வெப்சைட்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் அது. இப்போ நம்ம பொதுவாக எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கிளைண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க, சர்வர் சைடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லி நமக்கு புரியாது. அதை நம்ம பார்த்துக்கலாம். இது பொதுவாக இன்டர்வியூலும் இதை பற்றின கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால் கவனமாக பார்த்துக்குங்க. கிளைண்ட் சைடு அப்படின்னு சொன்னா, இது வந்து நம்மளுடைய சிஸ்டம் நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்கப்பட்டு, ஒரு ஃபைனல் அவுட்புட்டா எத நம்ம பார்க்குறோமோ, அதான் கிளைண்ட் சைடு. உங்க ஃபோன்ல நீ உங்க கிளைண்ட் சைடுன்னு சொன்னா நீங்க பார்க்குறது. உங்க கண்ணால எதெல்லாம் நீங்க பார்க்குறீங்களோ, அது வந்து ஃப்ரண்ட் எண்ட் கிளைண்ட் சைடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நீங்க போய் விஎஸ் கோடுன்னு வெப்சைட்ல போய் நீங்க நீங்க ப்ரௌசர்ல போய் கிளிக் பண்ணீங்க. விஎஸ் கோடுன்னு தட்டுன உடனே எவ்வளோ லிங்க்ஸ் வந்தது முன்னாடி. நீங்க கண்ணால எதெல்லாம் பார்த்தீங்க? அதெல்லாம் என்னன்னு சொன்னா கிளைண்ட் சைடு. சர்வர் சைடுன்னு சொன்னா நீங்க இப்போ இத நம்ம பார்ப்போம். இது வாங்க. கிளையன்ட் சைடுடைய எக்ஸிகியூஷன் லொகேஷன். இந்த கிளையன்ட் சைடோட எக்ஸிகியூஷன் லொகேஷன் இதோடைய லொகேஷன் எதுன்னு சொன்னா, நம்மளோட டிவைஸ் தான். நம்ம ஃபோன் தான். நம்ம ஃபோனு, நம்ம லேப்டாப்பு இதில தான் என்ன செய்யும்னு சொன்னா, நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம் இல்லையா? இப்போ கூகுள்ல போய் இப்போ கூகுள்ன்னு சொல்லி ஒரு ப்ரௌசர்ல போனீங்கன்னு சொன்னா, கூகுள்ன்னு காட்டுது. அங்க சைட்ல வந்து சர்ச் பார் காட்டுது. இங்க சைட்ல வந்து ஒரு காலம் மாரி காட்டுது. இதெல்லாம் என்னன்னு சொன்னா, ஒரு கிளையன்ட் சைடு. இதோடைய லொகேஷன் என்னன்னு சொன்னா, நம்மளுடைய ஃபோன் தான். நம்மளுடைய ஃபோனு, நம்மளுடைய டிவைஸ் தான். ஓகேங்களா? சர்வர் சைடு அப்படின்னு சொன்னா, அது என்னன்னு சொன்னா, எக்ஸிக்யூட்ஸ் ஆன் எ ரிமோட் மெஷின். அது ஒரு மெஷின் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆ சர்வர் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. YouTube உடைய சர்வர், Google உடைய சர்வர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சர்வர்னா அது ஒரு மெஷின். அது என்னன்னு சொன்னா, நம்ம டேட்டாலாம் கொண்டு போய் ஸ்டோர் பண்ற ஒரு இடம் அது. ஓகேங்களா? அது அது நம்பளுடைய கையில இருக்காது. அதுக்குன்னு தனி ஒரு இடம் இருக்கும். தனி ஒரு சர்வர் அதுக்கு பேர். ஓகேங்களா? அதே போல கிளையன்ட் சைடுடைய லாங்குவேஜ். இப்போ கிளையன்ட் சைடுல நம்ம ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும். நம்மளுடைய நம்ம பார்க்குற அந்த வெப்சைட்டு அந்த இதெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொன்னா, அதுக்குன்னு ஒரு லாங்குவேஜஸ் இருக்கு. எப்படி நான் இப்போ தமிழ்ல பேசுறேன். ஒரு ஹியூமனோட இன்டராக்ட் பண்ண லட்சக்கணக்கான லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா?
நான் தமிழ்ல பேசுறேன். உங்களுக்கு தமிழ் தெரியும். அதனால என்ன செய்யுது? நான் பேசுற தமிழ் உங்களுக்கு புரியுது. அதே போல ஹியூமன் வந்து கம்ப்யூட்டரோட இன்டராக்ட் பண்றதுக்கு, பேசுறதுக்குன்னு சொன்னா ஒரு ஆயிரக்கணக்கான லேங்குவேஜஸ் இருக்கு. அந்த லேங்குவேஜ் மூலமா அதுக்கு நம்ம ஒரு கமாண்ட் குடுக்கும்போது என்ன செய்யும்னு சொன்னா, அந்த கட்டளைய ஏத்துக்கிட்டு, அந்த கமாண்ட ஏத்துக்கிட்டு, அது அந்த வேலைய செஞ்சு முடிக்கும். அந்த லேங்குவேஜஸ நம்ம கொஞ்சம் படிச்சு, அந்த லேங்குவேஜ் மூலமா அதுக்கு நம்ம கட்டளைய குடுக்கணும். ஸோ கிளையன்ட் சைடுடைய வெப் டெவலப்மென்ட் பண்றதுக்கு நமக்கு பிரைமரிலி என்ன செய்யும்னு சொன்னா 3 லாங்குவேஜ் யூஸ் ஆகும். HTML, CSS, JavaScript. இந்த 3 லாங்குவேஜஸ் இருந்தாலே என்ன செய்யலாம்னு சொன்னா, நீங்க கிளையன்ட் சைடுடைய அந்த டெவலப்மெண்ட்ட பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? அதே போல சர்வர் சைடு. அந்த சர்வர் சைடு இருக்கு பார்த்தீங்களா? அந்த நம்ம டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ற அந்த விஷயம். அதுக்கு புரோகிராமிங் லாங்குவேஜஸ் அந்த புரோகிராமுடைய லாங்குவேஜஸ் என்னன்னு சொன்னா, இந்த PHP, Python, Java, Node.js இதெல்லாம் என்னன்னு சொன்னா, சர்வர் சைடுடைய புரோகிராமிங் லாங்குவேஜஸ். ஓகேங்களா? PHPன்றது ஒரு பழைய லாங்குவேஜ். ஆனா இன்னைக்கும் அது நெறைய நெறைய சாஃப்ட்வேர்ஸ் நெறைய விஷயங்கள்ல இந்த சாஃப்ட்வேர் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதேபோல பைத்தான்ன்றது ஒரு ஈஸியான லாங்குவேஜ். ஜாவான்றது ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ். Node.js அப்படின்றது இப்போ ரீசென்ட்டா வந்திருக்க லாங்குவேஜ். ஆனா என்ன சொன்னா, நல்லா பூம் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்ம இப்ப படிக்க போறதும் இந்த Node.js அப்படின்ற இந்த லாங்குவேஜ வச்சு தான் படிக்க போறோம். ஓகேங்களா? அதேபோல இந்த கிளையன்ட் சைடுடைய மெயின் ஜாப் என்னன்னு சொன்னா, மேக்ஸ், கிளிக்ஸ் அண்ட் ஸ்க்ரால்ஸ் இருக்கு. நம்ம யூசர் வந்து என்னென்ன செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாரு, ஒரு கிளிக் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரு, ஸ்க்ரால் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரு, நெக்ஸ்ட் பேஜ் போகணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அதுக்கான கிளிக் பண்றாரு. இதெல்லாம் என்ன செய்யும்னு சொன்னா, சர்வருக்கு அது சொல்லும். இத கிளிக் பண்றாரு, அங்க போ. நெக்ஸ்ட் பேஜ் கேட்கிறாரு, அங்க போ அப்படின்னு சொல்லி கிளிக்ஸ் அண்ட் ஸ்க்ரால் உடைய வேலை தான் கிளையன்ட் சைடுடைய முக்கியமான வேலை. அதேபோல சர்வர் சைடுடைய மெயின் ஜாப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்னலாம் என்னென்ன இன்ஃபர்மேஷன் குடுக்குறோம் அதெல்லாம் மேனேஜ் பண்றதுடைய வேலை தான் அந்த சர்வர்ஸோட வேலை. ஓகேங்களா? அதேபோல கிளையன்ட் சைடுடைய ஆக்சஸ் லெவல் என்னன்னு சொன்னா, நம்மளால டேட்டாவ ஆக்சஸ் பண்ண முடியும். கிளையன்ட் சைடு வந்து மேக்ஸிமம் அது மெயினா என்ன செய்யும்னு சொன்னா, அது யுஐயோட ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம். அவ்வளோதானே தவிர, அதுல போய் நம்ம சர்வர்ல இருக்க டேட்டாவ போய் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா, ஆக்சஸ் பண்ண முடியாது. அதேபோல சர்வர் சைடுடைய ஆக்சஸ் லெவல் என்னன்னு சொன்னா, அதுல நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா, அந்த சர்வர்ல நம்ம டேட்டா இருக்கு இல்லையா? அந்த டேட்டாவ குடுக்குறதா இருக்கட்டும், டேட்டாவ எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த டேட்டாவோட இன்டராக்ட் எல்லாமே நம்ம சர்வர் சைடுல ஆக்சஸ் லெவல் இருக்கும். ஓகேங்களா? அதேபோல கிளையன்ட் சைடோட ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். அது ஸ்பீடா தான் இருக்கணும். ஏன்னு சொன்னா நம்ம வேலை செய்யும்போது நமக்கு அது லேக் ஆகிட்டே இருந்தா நல்லா இருக்காதுல்ல. ஸோ, அதனால கிளையன்ட் சைடோட ஸ்பீடு வந்து பேசிக்காவே ஸ்பீடா தான் இருக்கணும். அதேபோல ஸ்பீடா தான் இருக்கும். ஓகேங்களா? சர்வர் சைடோட ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஏன்னு சொன்னா, அது நெட்வொர்க்ல போய் ரெக்வெஸ்ட் விடுக்கும். அந்த ரெக்வெஸ்ட் எடுத்துக்கிட்டு வரணும். டேட்டாவெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி, அது கொஞ்சம் ஸ்லோவா ப்ராசஸ்ல இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நீங்க இதே போல சில விஷயங்கள சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நெறைய பேர் ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லுவாங்க. பேக் எண்டுன்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஸ்டாக்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரண்ட் எண்ட்னா அதான் கிளையன்ட் சைடு தான் ஃப்ரண்ட் எண்ட்ன்னு சொல்லி இப்ப கிளையன்ட் சைடுன்னு சொல்லி என்ன படிச்சோம் இல்லையா? அதே தான் ஃப்ரண்ட் எண்ட். அதுக்கு பேரு தான் ஃப்ரண்ட் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட் என்ஜினியர்ன்னு சொல்லுவாங்க. வெப் டெவலப்பர்ன்னு சொல்லுவாங்க. கிளையன்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்ற வார்த்தை. இப்ப அந்த ஃப்ரண்ட் எண்ட் உடைய அந்த டெவலப்மென்ட் பண்றதுக்கு நம்ம பேசிக்கா இந்த 3 லாங்குவேஜ் HTML, CSS, JavaScript இந்த லாங்குவேஜ் வச்சு நம்ம அந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்ட செய்வோம். சரி இப்ப பேக் எண்ட் அப்டின்னா என்னன்னு சொன்னா, பேக் எண்ட்ல வந்து நம்ம வெப்சைட்லாம் அத கிரியேட் பண்ணிட்டோம். இதுல சில டேட்டாலாம் நம்ம குடுக்கணும் இல்லையா? அந்த இன்ஃபர்மேஷன்லாம் குடுக்கறதுக்கு ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் இருக்கு. அத கொண்டு போய் சர்வர் மூலமா அத கொண்டு போய் டேட்டாபேஸ்ல சேர்க்கறதுக்கு ஒரு லாங்குவேஜஸ் இருக்கும். அதுக்கு தான் ஜாவா லாங்குவேஜ், இந்த பைத்தான் லாங்குவேஜ், PHP லாங்குவேஜ். இந்த பேக் எண்ட் தான் என்ன சொல்லுவோம்னு சொன்னா, ஒண்ணு பேக் எண்டுன்னு சொல்லுவோம். இல்ல சர்வர் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பேக் எண்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஃபுல் ஸ்டாக்னா என்ன? அப்படின்னு ஃபுல் ஸ்டாக்னா என்னப்பா? அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் எண்ட் என்ஜினியர் தனியா இருப்பாங்க. பேக் எண்ட் என்ஜினியர் தனியா இருப்பாங்க. இந்த 2 வேலையும் சேர்த்து செய்றவரு பேரு தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவோம். நாம பார்க்குறதும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் தான். இந்த 2 வேலையும் யாரு சேர்த்து செய்றாங்களோ அவங்க வந்து ஃபுல் ஸ்டாக். இப்ப நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல இந்த லாங்குவேஜ படிச்சுட்டு, பேக் எண்ட்ல நீங்க இப்ப ஜாவா இல்ல பைத்தான் எடுத்து படிச்சு, அதுல நீங்க மாஸ்டர் ஆகணும்னு சொன்னா, கொஞ்சம் பெரிய டைம் எடுக்கும். ஆனா அதுக்கேத்த பேக்கேஜும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா கொஞ்சம் லாங் எடுக்கும். ஸோ நீங்க ஒரு ஷார்ட் பீரியட்லயே ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னா, இப்போ ரொம்ப பூம் ஆயிட்டு இருக்கிறது வந்து இந்த மெர்ன் ஸ்டாக் அப்படின்ற இந்த ஸ்டாக் தான் இப்போ ரொம்ப ரீசென்ட்டா பூம் ஆகிட்டு இருக்கு. நாம படிக்க போறது இந்த ஸ்டாக் தான்.
எம்னா மாங்கோடிபி அது ஒரு டேட்டாபேஸ், எக்ஸ்பிரஸ்னா அது ஒரு ஃப்ரேம் ஒர்க் அது. ரியாக்ட்ன்றது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் லைப்ரரி. நோட் ஜேஎஸ்ன்றது அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அது சர்வர் சைடு எப்படி ஜாவா பைத்தான் இருக்கோ அதே போல் நோட் ஜேஎஸ்ன்றது ஒரு சர்வர் சைடுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? இது வந்து மேர்ன் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதே போல் மீன் ஸ்டாக்னு ஒன்று இருக்குது. மீன் ஸ்டாக்னா ஒன்றும் இல்லை, இந்த ரியாக்டை தூக்கிட்டு ஏ போடணும். ஏன்னு சொன்னால் ஆங்குலர். ரியாக்ட்ன்றது இது வந்து ஃபேஸ்புக்குடைய அந்த இது லைப்ரரி. ஆங்குலர்ன்றது அது வந்து கூகுளோட லைப்ரரி. உங்களுக்கு வந்து நீங்கள் கூகுளில் தான் கிராக் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குன்னா நீங்கள் ரியாக்டை விட்டுட்டு மெயின் ஸ்டாக் விட்டுட்டு மீன் ஸ்டாக் படிக்கலாம். ஒன்றும் இல்லை, ரியாக்டை விட்டுட்டு நீங்கள் ஆங்குலர் படிக்கலாம். ரியாக்ட் படிச்சுட்டு கூட நீங்கள் ஆங்குலர் படிக்கலாம். இன்னும் பெஸ்ட்டு அது. ஆங்குலர் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ரோல் ஆஃப் ப்ரௌசர். ப்ரௌசருடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ப்ரௌசர் வந்து என்ன செய்யும்னு சொன்னா 2 வேலை செய்யும். ப்ரௌசர்னா உங்களுக்கு தெரியும்ல, குரோம் ப்ரௌசர் வந்து ஒரு ஃபேமஸ். அதே போல நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்கு. இந்த ப்ரௌசர் வந்து என்ன செய்யும்னு சொன்னா 2 வேலை செய்யும். ஒண்ணு என்னன்னு சொன்னா, நீங்க வெப்சைட்ல போய் கிளிக் பண்ண உடனே அது என்ன செய்யும்னு சொன்னா சர்வர்ல போய் ரெக்வெஸ்ட் குடுத்து, இந்த வெப்சைட் சம்பந்தமா அவன்கிட்ட என்னென்ன HTML ஃபைல் இருக்கு, என்ன CSS ஃபைல் இருக்கு, என்ன ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கு அதெல்லாம் குடு அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணும். டவுன்லோட் பண்ணிட்டு அது என்ன செய்யும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் என்ன செய்யும்? அது போய் நீங்க அந்த வெப்சைட்ல கிளிக் பண்ண உடனே சர்வர்ல போய் என்ன செய்யும்னு சொன்னா ரெக்வெஸ்ட் கேட்டு ஃபைல்ஸ டவுன்லோட் பண்ணும். அதாவது என்ன HTML, என்ன டெக்ஸ்ட் இருக்கு, என்ன இமேஜ் இருக்கு, என்ன வீடியோ இருக்கு அதெல்லாம் என்கிட்ட குடு அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி, அது 2வது ப்ராசஸ் என்ன செய்யும்னா ரெண்டரிங் பண்ணும். ரெண்டரிங்னா அது மாரி பெயிண்ட் மாரி பண்ணி கடைசியா உங்களுக்கு நல்ல அழகான ஒரு வெப் பேஜா அது என்ன செய்யும்னு சொன்னா கடைசியில உங்களுக்கு அவுட்புட்டா குடுக்கும். இந்த வேலைய தான் ப்ரௌசர் பண்ணுது. என்னது? ஃபர்ஸ்ட்டு நீங்க கிளிக் பண்ண உடனே இப்படி இல்ல, டைரக்ட்டா சர்வர்லேருந்து உங்களுக்கு ஃபைல்ஸ் வர்றது கிடையாது. நீங்க கிளிக் பண்ண உடனே. என்ன செய்யுதுன்னு சொன்னா, ப்ரௌசர் அது என்ன செய்யுது, ரெக்வெஸ்ட் பண்ணி ஃபைல்ஸ டவுன்லோட் பண்ணி ரெண்டரிங் பண்ணி தான் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டா இந்த வெப் பேஜா வருது. டைரக்ட்டா உங்களுக்கு ஃபைல்ஸ் வரது கிடையாது. ஓகேங்களா? அதான் சொல்றாங்க. டிஸ்ப்ளேஸ் வெப் பேஜ் டர்ன்ஸ் HTML கோட் இன்டூ வாட் யுவர் ஸ்க்ரீன். அதாவது HTML கூட உங்களுக்கு ஸ்க்ரீன்ல அது வந்து டெக்ஸ்ட்டா அது மாத்தி காட்டுது. ஓகேங்களா? அப்டேட் பண்ணுது. கன்டென்ட் அப்டேட் பண்ணுது. நீங்க Facebookல, Instagramல ஏதாவது கன்டென்ட் அப்டேட் பண்ணீங்கன்னு சொன்னா, அது வந்து என்ன செய்யும்னு சொன்னா, உங்களுக்கு அதுல சேஞ்ச் நடக்குது இல்லையா? அந்த வேலையெல்லாம் இந்த ப்ரௌசர் தான் பண்ணுது. ஃபைல்ஸ வந்து லோட் பண்றதுக்கு. இதெல்லாம் இந்த ப்ரௌசருடைய வேலையா இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து HTML. நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா HTML தான் பார்க்க போறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி HTMLனா என்ன? CSSனா என்ன? ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன? அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா பேசிக்கா சின்னதா குட்டியா பார்த்துப்போம். ஓகேங்களா? HTMLனா அப்படின்னு சொன்னா இது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து என்னன்னு சொன்னா ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். இது என்ன வேலை செய்யும்னு சொன்னா, நம்ம வெப்சைட்ல ஒரு லேஅவுட்ட உண்டாக்கும். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, காரோட லேஅவுட் இருக்கா? இந்த லேஅவுட்ல எங்கெங்க டயர் இருக்கணும்? எங்க இந்த லேஅவுட்ட தான் முதல்ல உண்டாக்குவாங்க இல்லையா? அது மாரி டயர் எங்க இருக்கணும்? டோர் எங்க இருக்கணும்? ஸ்க்ரீன் எங்க இருக்கணும்? விண்டோ எங்க இருக்கணும்? டிக்கி எங்க இருக்கணும்? பெட்ரோல் டேங்க் எங்க இருக்கணும்? எது எது எங்கெங்க இருக்கணும்? அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்சர் பண்றோம் இல்லையா? இந்த வேலைய தான் HTML என்ன செய்யுதுன்னு சொன்னா, நம்முடைய வெப்சைட்ல செய்யுது. வெப்சைட்ல எங்க டெக்ஸ்ட் இருக்கணும்? எங்க இமேஜ் இருக்கணும்? எங்க வீடியோ இருக்கணும்? எங்க லிங்க் இருக்கணும்? எது எது எப்படி இருக்கணும்? அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர உண்டாக்குற வேலைய தான், ஒரு ஸ்கெலிட்டன உண்டாக்குற வேலைய தான் HTML செய்யுது. ஓகேங்களா? அதான் சொல்றாங்க ஸ்ட்ரக்சர் ஒரு லேஅவுட்ட உண்டாக்குது. கன்டென்ட் நம்ம அதில டெக்ஸ்ட், இமேஜ், லிங்க் இதெல்லாம் ஆட் பண்றோம் HTML கொண்டு. டேக்ஸ் என்னன்னு சொன்னா, டேக்ஸ்னா நம்ம அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். பேராகிராஃப்னா P, ஹெட்டிங்னா H1 அப்படின்னு சொல்லி அந்த எலிமெண்ட்ஸ யூஸ் பண்ணி தான் நம்ம HTML எழுதுவோம். அத பின்னாடி பார்ப்போம். ஹியரார்கின்னு சொன்னா ஆர்கனைசஸ் எலிமெண்ட்ஸ் இன் எ ட்ரீ. எப்படி ஒரு ட்ரீய போல ஒரு முப்பாட்டன், தாத்தா, அப்பா அப்படின்னு வருது இல்லையா? அது போல ஒரு பேரண்ட் எலிமெண்ட், அதுக்குள்ள ஒரு சைல்ட் எலிமெண்ட், அதுக்குள்ள ஒரு பேரண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீய போல அது கொண்டு போற வேலைய தான் என்ன செய்யும்னு சொன்னா HTML செய்யும். ஒண்ணும் இல்ல. ஒரு லேஅவுட்டா உண்டாக்கும். ஒரு வீடு கட்டுறோம் இல்லையா? சிமெண்ட்ல ஒரு செங்கல வச்சு சிமெண்ட் பூசி வீடு கட்டணும் இல்லையா? அந்த வேலைய மட்டும் தான் HTML செய்யுது. ஓகேங்களா? இப்ப நீங்க சிமெண்ட் பூசி சிமெண்ட் பூசுனதோட பார்த்தீங்கன்னா, வீடு நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல. அதுக்கு ஒரு பெயிண்ட் பண்ணி அதுக்கு ஒரு டெக்கரேஷன் பண்ணா தான் நல்லா இருக்கும். அந்த வேலைய தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா CSS பண்ணுது. எப்படி அந்த காருக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க, லேஅவுட் பார்த்தீங்க, அது போல பார்க்கறதுக்கு நல்லா இல்ல. ஆனா இப்ப அதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு காருக்கு ஷீட் வந்து கலரிங்கா போட்டிருக்காங்க. அந்த ஸ்டீரிங்கு அதுக்கெல்லாம் ஒரு கலர் போட்ட உடனே அது என்னச்சுன்னா, நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் லுக்கா இருக்கு. நல்ல ஒரு லுக்கா இருக்கா? இந்த லுக்கா ஆக்குற வேலைய தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா, வெப்சைட்ல CSS பண்ணுது. நீங்க HTML வச்சு அந்த லேஅவுட்ட உண்டாக்கிட்டீங்க. அந்த லேஅவுட்க்கு எந்தெந்த டெக்ஸ்ட்க்கு எந்தெந்த கலர் இருக்கணும்? எந்த பேக்கிரவுண்டுக்கு எப்படி கலர் இருக்கணும்? எந்த டெக்ஸ்ட்டோடைய ஃபாண்ட் வந்து எந்த ஸ்டைல்ல அந்த ஃபாண்ட் இருக்கணும்? அப்படின்னு சொல்லி அத டெக்ஸ்ட்லயும், கலர்லயும்
அதில் சேஞ்சஸ் பண்ணி ஒரு ஃபீல் குட் லுக்காக கொடுக்குற வேலையை தான் அந்த வெப்சைட்டை நல்ல லுக்காக ஆக்குற வேலையை தான் இந்த சிஎஸ்எஸ் பண்ணுது. அதான் இங்கே சொல்கிறாங்க ஸ்டைல் செட்ஸ் த லுக் அண்ட் ஃபீல், கலர்ஸ் அண்ட் ஃபாண்ட்ஸ். அந்த கலரு ஃபாண்ட்டுக்கு ஃபாண்ட்டோடைய ஸ்டைலு, அதுக்கு என்னென்ன கலரு, அது பேக்ரவுண்டுக்கு என்ன கலரு, இதெல்லாம் அந்த வேலையை தான் பண்ணுது. இன்னைய காலகட்டத்தில் பொதுவாக இந்த லே அவுட் இருக்கு இல்லையா, இந்த பொசிஷனிங்னு சொல்லுவாங்க. அதை கூட இப்போ சிஎஸ்எஸ்ல தான் நம்ம செய்கிறோம். ஓகேங்களா, பொசிஷனிங்கை பற்றி பின்னாடி பார்ப்போம். இந்த சிஎஸ்எஸ் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்டர்ஸை வச்சு தான் இது வேலை செய்யுது. செலக்டர்ஸ்ன்னு சொன்னால் அது ஹெச்டிஎம்மோட எலமெண்ட்ஸ். ஹெச்டிஎம்மோட எலமெண்ட்ஸ் ஒரு பேராகிராஃப்னா பின்னு சொல்லி ஒரு எலமெண்ட் இருக்கும். ஹெட்டிங்னா H1 எலமெண்ட் இருக்கும். இப்போ நம்ம எதுக்கு எந்த கலர் கொடுக்கணும்னு சொல்லி அந்த எலமெண்ட்ஸை வச்சு தான் நம்ம கலர் கொடுப்போம். இந்த டெக்ஸ்ட் இந்த ஹெட்டிங்க்கு வந்து இந்த கலர் கொடுக்கணும்னா அதோடைய எலமெண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா இதுக்கு இந்த கலர் கொடு, இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டை கொடு, இந்த பேக்ரவுண்டுக்கு இந்த கலர் கொடு அப்படின்னு சொல்லி அதோடைய HTML எலமெண்ட்ஸை டார்கெட் பண்ணி தான் இது வேலை செய்யும். ஓகேங்களா, இப்படி தான் வந்து சிஎஸ்எஸ் வேலை செய்யுது. புரியுதுங்களா, HTML லேஅவுட்டை உண்டாக்குது, சிஎஸ்எஸ் வந்து அதில் லுக்கை கொடுக்குற வேலையை பண்ணுது. அதில் கலரிங்க்கு ஃபாண்டோட ஸ்டைல்லாம் மாற்றி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ நீங்கள் பில்டிங்கை கட்டிட்டீங்க, அதில் நீங்கள் டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ உள்ளே வந்து எலக்ட்ரிசிட்டி வேலை பண்ணால் தானே நீங்கள் வாங்கி வச்ச ஃப்ரிட்ஜு ஃபேனெல்லாம் ஓடும். ஒரு உயிர் கொடுக்குற வேலையை தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணுது. இந்த காரை லேஅவுட் பண்ணீங்க, காரை டிசைனிங் பண்ணீங்க. இப்போ அந்த காரை ஓட வைக்கிற வேலை என்ஜினோட வேலை. அந்த என்ஜினோட வேலையை தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பண்ணுது. ஜாவா ஸ்கிரிப்ட் இது என்னன்னு சொன்னால் இது வந்து ஃப்ரண்ட் எண்டோட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா, இது ஒரு ஃப்ரண்ட் எண்டோடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுதான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஃபங்க்ஷனிங் பண்ணுது. நீங்கள் ஒரு கிளிக் பண்ணும்போது நீங்கள் HTML CSS வச்சு ஒரு வெப்சைட் பண்ணிட்டீங்க. ஆனால் அதில் நீங்கள் கிளிக் பண்ணால் எந்த வேலையும் அதில் நடக்காது. ஓகேங்களா, ஜாவா ஸ்கிரிப்ட் தான் அந்த வேலையை நடக்க வைக்கும். நீங்கள் கிளிக் பண்ணோடனே அதில் வேலை நடந்து அது அடுத்த விஷயத்துக்கு போகுது இல்லையா, அதில் ஒரு கலரில் மாறுறதா இருக்கட்டும், இந்த வேலையெல்லாம் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தான் பண்ணுது. ஓகேங்களா, வெப்சைட்டுக்கு உயிர் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னால் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னு சொன்னால் ஜாவான்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அந்த லாங்குவேஜ்குள்ளே தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது. ஜாவா வேறு, ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த லாங்குவேஜ் வேறு. ஓகேங்களா, எல்லாரும் இதில் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் எனேபிள்ஸ் இன்டராக்டிவிட்டி, அதான் கிளிக்ஸ்க்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் அது இன்டராக்ட் பண்ணுது. ஓகேங்களா, நம்மளோட யூசரோடைய கிளிக்ஸ்க்கு. ஓகேங்களா, அதே போல் பேஜை வந்து ரீலோட் பண்ணாமல் ஆல்ட்ரு பண்ணுது. ஓகேங்களா, அதே போல் யூசரோட ஆக்ஷனுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. யூசர் வந்து பிரேக் போட்டு நில்லைன்னா பிரேக் போட்டு நிற்கணும், யூசர் ஆக்சிலேட்டர் கொடுத்தா ஓடணும், யூசர் வந்து ஸ்டேரிங்கை திருப்பினா திரும்பணும். யூசர் எந்தெந்த விஷயத்தை செய்ய சொல்கிறாரோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணுது இந்த ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, டேட்டா ஃபெட்சஸ் அண்டு சென்ஸ் இன்ஃபோ டு சர்வர். இதுதான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் பேக் எண்டோட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துது. HTML CSS வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை உண்டாக்குறதுக்கு தான். ஆனால் அதில் ஃபங்க்ஷனிங் நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதில் சர்வரில் போய் ரெக்வஸ்ட் கொடுத்து அதுலேருந்து ஃபைல்ஸை கொண்டு வர வேலை, இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தான் பண்ணுது. ஓகேங்களா, புரிஞ்சுதா? HTML லேஅவுட் உண்டாக்குறோம், CSSனா அதில் கலரிங் பண்ணுறோம், அதை ஃபீல் குட் லுக்காக மாற்றுறோம். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதை ஸ்டாட்டிக்காக இருக்க வெப்சைட் வந்து ஃபங்க்ஷனிங்காக மாற்றுது. அதில் கிளிக்ஸ் பண்ண உடனே வேலை நடக்கிற விஷயங்களை இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணுது. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னால் லெவல் 0வை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கன்கிராட்ஸ். இன்னும் ஒரு 4 லெவல்ஸ் தான் இருக்குது. அதை முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் HTML நீங்கள் தரவாக ஆயிடுவீங்க. நம்ம லெவல் 0 ரிவிஷன் பார்த்தோமோ, நம்ம என்ன படித்தோமோ. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஐடிஇ அது கோட் எடிட்டரை பற்றி பார்த்தோம். ஐடிஇனா என்ன, ஐடிஇ நமக்கு எதுக்கு தேவைப்படுது, எந்த ஐடியை நம்ம செலக்ட் பண்ணுறது, நம்ம வந்து என்ன செஞ்சோம், VS கோடை செலக்ட் பண்ணோம். அதே போல் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அதே போல் VS கோடோட எக்ஸ்டென்ஷன்ஸை டவுன்லோட் பண்ணோம். என்ன டவுன்லோட் பண்ணோம், லைவ் சர்வரு, ப்ரெட்டியர், கோட் ரன்னர், அப்புறம் VS கோடோட ஐகான், இது 4த்தையும் டவுன்லோட் பண்ணோமா. அதே போல் செகண்ட் செக்ஷனில் என்ன பார்த்தோம், வெப்சைட்டோடைய ஃபண்டமெண்டல்ஸை பற்றி பார்த்தோம். வெப்சைட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து கிளைண்ட் சைடோட சர்வர் சைடு, இது ரெண்டும் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கிளைண்ட் சைடுனா என்ன, சர்வர் சைடுனா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதே போல் ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன, ஃபுல் ஸ்டாக்னா என்னன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் ப்ரௌசருடைய வேலை என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதே போல் HTMLனா என்ன, CSSனா என்ன, ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்னன்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, நம்ம லெவல் 0வை கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. ஓகேங்களா, இன்னும் ஒரு 4 லெவல் தான் இருக்குது. HTML வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் தான், ஒரு சப்ப மேட்ரு இது. நீங்கள் ஒரு 2-3 நாள் உட்காந்திங்கன்னு சொன்னால் அதை கம்ப்ளீட்டாக படிச்சிடலாம், அவ்வளோ ஈஸியான விஷயந்தான். ஓகேங்களா, நான் இந்த லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் டிஸ்கிரிப்ஷனில், இந்த நோட்ஸோட லிங்க்கு, சோர்ஸ் கோடோட லிங்க் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்.
அது நான் புது யூடியூப் சேனல்னால என்னால் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் வேற யூடியூப் சேனலோட லிங்க் எல்லாம் கொடுக்க முடியுமான்னு தெரியல. அப்படி முடியாதுன்னவே போட்டிருந்தாங்க. முடிஞ்சா நான் லிங்கை கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த யூடியூப் சேனலுக்கு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய பாலச்சந்தர் அவருடைய யூடியூப் சேனல் போயிடுங்க. இவருடைய இவர் வந்து பொதுவாக இவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். ஆனால் இந்த ட்ரேடிங் சம்மந்தமாக தான் அதிகமாக வீடியோ போடுவார். இந்த ட்ரேடிங் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் போட்டாருங்க. ஃபுல் ஸ்டாக்கோட ஒரு கோர்ஸ் போட்டாரு, பயங்கரமான ரீச் அவருக்கு. ஸோ அவர்கிட்ட தான் நானும் படித்தேன். நல்ல மனுஷன். அவர் நோக்கமே என்னன்னு சொன்னால் அவருக்கு வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக எஜுகேஷனை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான். ரெண்டாவது யாருன்னு சொன்னால் இவர் வந்து நம்ம வடநாட்டுக்காரர். கேஜி கோடிங் பை பிரசாந்த் சார். பிரசாந்த் சார்னு சொல்லி அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அவரும். எனக்கு இந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும், நான் என்ன படிக்கிறேனோ அதை அப்படியே கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணணுன்ற எண்ணம் வந்ததே எதை பார்த்துன்னு சொன்னால் இவரை பார்த்து தான். ஓகேங்களா? நான் இவரோட நோட்ஸை தான் என்னுடைய வீடியோலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இவர் இவர் உண்டாக்குனார் இல்லையா, அந்த நோட்ஸை தான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் என்னுடைய யூடியூப்லேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். அவரோட சேனலில் அந்த லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே நோட்ஸோட லிங்க் இருக்கும். அதே போல் இந்த சோர்ஸ் கோடோட லிங்க்லாம் இருக்கும். என் சேனலில் கொடுக்க முடியல, நீங்கள் இந்த சேனலில் போய் டைரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பொதுவாக நம்ம யாருக்கிட்ட இருந்து படித்தோமோ அவங்களை நம்ம மறக்கக்கூடாது. அது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னால் நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு ஆனான்ற விஷயத்தை படித்தா கூட பொதுவாக எஜுகேஷன் இருக்குது. அது என்னன்னு சொன்னால் நம்மளோட ஒரு டார்க்னஸ்லேருந்து ஒரு வெளிச்சத்துக்கு கூட்டு வர ஒரு விஷயம்தான் அது. ஸோ அதுக்கு நம்ம யார் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்கள மறக்கக்கூடாது. ஸோ அதனால தான் இது எந்த விதமான ப்ரொமோஷனும் கிடையாது. அவங்களுக்கு நான் யாருன்னே தெரியாது. ஆனால் என் வீடியோவில் அவங்க பற்றி நான் சொல்கிறேன். அவங்ககிட்ட நான் படித்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பாலச்சந்தர் அவருடைய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த கேஜி கோடிங் பை பிரசாந்த் சார். உங்களுக்கு ஹிந்தி தெரியும்னா நீங்கள் டைரெக்டாக அவர்கிட்டையும் படிக்கலாம். தமிழ் தெரியும்னா இவர்கிட்டையும் படிக்கலாம். என்கிட்டயும் நீங்கள் படிக்கலாம். பொதுவாக இதில் இன்ஸ்ட்ரக்டர் தான் முக்கியம். இன்ஸ்ட்ரக்டர் யார் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு தெளிவாக புரியுது, ரொம்ப ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு நல்லா நல்லா அட்டாச் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட எடுத்து நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா? பாய். டோன்ட் பி அஃப்ரேட் ஆஃப் ஃபெயிலியர். கீப் ட்ரையிங்.